அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இது ஒரு வித்தியாசமான வீடியோ பதிவு. எல்லையில்லாத தொல்லை தடைக்கற்களை கடந்தவன், ஊழலை வேறறுக்க உயிரே போகுமென்றாலும் போகட்டும் என வாழ்வையே துச்சமென மதித்து துணிந்து பல நடவடிக்கைகளை எடுத்து தூய்மை நிர்வாகத்திற்கு வழிவகுத்தவன், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்கின்ற தாரக மந்திரத்தை இந்தியாவெங்கும் நல்ல இதயங்களில் ஆழ பதிய வைத்த நேர்மையின் அடையாளம் ஷகாயம் ஐஏஎஸ். என் அரசு பணியில் எங்காவது ஓரிடத்திலாவது ₹1 எனும் லஞ்சம் வாங்கினேன் என்று நிரூபித்தால் பொதுமக்கள் முன்னிலையில் என்னை தூக்கிலை போடலாம் என்று தமிழக முதல்வர்களுக்கு கடிதம் எழுதிய துணிச்சல்காரர். இத்தகைய தைரியம் யாருக்கு வரும்? இதய சுத்தியோடு வாழ்ந்து காட்டிய ஒரு நேர்மையாளர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். லஞ்சம் ஊழல் செருப்பு வெளியே விடுவோம் என்று ஒரு கிராம ஊராட்சியின் அடையாளமாக 20 ஆண்டுகள் தூய்மை நிர்வாகம் தொடர்ந்தது என்றால் ஷகாயம் ஐஏஎஸ் போன்றவனுடைய பாத சோடுகளை பின்பற்றினால் விளைந்த மன உறுதிதான். நேரிய வழியிலே நீங்காது தொடர்ந்து தியாகமிக்க சேவைகளை செய்து மக்கள் நெஞ்சில் நிலைப்பவர்தான் தலைமை பிடத்திற்கு தகுதியானவர்கள். அரிய செயலை செய்து பெரிய நிலைக்கு உயர்ந்தாலும் மக்கள் சேவையை ஒரு காலம் மறக்கலாகாது. அரசனுடைய திட்டங்கள் அடிமட்ட மக்களுக்கு வந்து சேருவதில் எத்தனை தொல்லைகள், இடையூறுகள், லஞ்ச லாவண்யங்கள். ஒரு அரசு அலுவலகத்திலிருந்து கொஞ்சமேனும் லஞ்சம் தராமல் ஒரு சான்றிதழை வாங்கிவிட முடியுமா என்ன? கொஞ்சம் நீங்கள் மனசாட்சியோடு ஒரு கணம் கடந்து வந்த பாதையில் நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். வயதான பாட்டி இறந்தது உண்மை என்பதை ஊரே சொல்லுகிறது. டெத் சர்டிஃபிகேட் வேண்டும். இவர் இன்ன ஜாதியைச் சேர்ந்தவர் என சுற்றம் சத்தியம் செய்தாலும் கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேண்டும். தின கூலியில்தான் வாழ்க்கை என்பதை கண்ணாலே பார்த்தாலும் இன்கம் சர்டிஃபிகேட் வேண்டும். எங்கோ தொலை தூரத்தில் ஏசி அறையில் அமர்ந்திருக்கிற ஒரு அரசு அதிகாரி சான்றிதழ் தந்தால்தான் உண்மைக்கே உயிர் வருகிறது. சும்மா இலவசமாக வருமா? ஒவ்வொன்றிற்கும் ஒரு விலை கொடுக்காமல் கிடைக்காது என்பதே நமது நாட்டினுடைய நிலை. கொடுக்கிற காசுக்காக மட்டுமே குறைக்கின்ற மனிதர்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் லஞ்சம் வாங்கி 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 கொளுத்த மனிதனோன் வாழ்நாளெல்லாம் கும்மாளம் போடுகிறான். நெஞ்செலும்பு தான் முறிய நித்தம் பாடுபட்டவன் ஓடாக தேய்கிறான். கஞ்சிக்கே அல்லாடி கண்ணீர் வெற்றி போகிறவன் துன்பம் என்கின்ற தொடர்கதைக்கு முடிவே இல்லையா? ஊழலே இல்லாத தேசம் இப்பூவுலகில் உண்டா என்பதை தேடித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்கின்ற தாரக மந்திரம் நிர்வாகத்தின் வழிகாட்டியாக ஏற்பது ஏதோ ஒரு அதிரடி செயலாகவோ சுய விளம்பரமாகவோ என்று குறுகிய குள்ளநெறி சிந்தனையாளர்கள் விமர்சிப்பதும் உண்டு. ஆனால் இந்த சமூகத்தை ஆழமாக நேசிப்பவன், ஊழல் கண்டு உள்ளமே கொதிப்பவன், சமூக அவலங்களை அறுத்தெறிகின்ற ஆவேசம் உள்ளவன், நிகரற்ற நீதி உணர்வும் நெடுங்கால நேர்மையும் இல்லாமல் இந்த ஊழல் ஒழிப்பினுடைய புரட்சி பாதையிலே பயணம் செய்வது சாத்தியமில்லை. பணம் மட்டுமே போதுமான அளவில் இருந்தால் ஒரு மகா அயோக்கியனை கூட சமூக ஊடகங்கள், டிவி, பத்திரிகைகள், நிறுவன விளம்பரங்களின் மூலம் அவன் ஒரு மிகப்பெரிய தெய்வீக பிறவி என்று விளம்பரம் பெற்றுவிட முடியும் என்பதுதான் இன்றைக்கு யதார்த்த நிலைமை. ஆனால் ஷகாயம் ஐஏஎஸ் என்ற பெயருக்கு சத்தியமும் நீதியும் அடித்தட்டு மக்கள் மீதான அளவு கடந்த பரிவுமை என்கின்ற புதியதொரு அர்த்தம் நிறைந்த வாழ்வை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். காமராஜர், கக்கன் இவருடைய வரிசையில் ஷகாயம் ஐஏஎஸ்னுடைய பெயரும் பதிவதில் தவறேதும் இல்லை என்றே கருதுகிறோம். உங்களுடைய நேர்மையை சோதிக்க ஆண்டவன் 1000 சோதனைகளை தரட்டும். எல்லளவும் கவலையின்றி எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் யாருக்காகவும் உங்களுடைய நேர்மையை விட்டு கொடுக்காதீர்கள். உங்களது நேர்மை பயணம் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும், என்றென்றும் காப்பாற்றும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருந்தவர் ஷகாயம் ஐஏஎஸ். ஆனால் அனுபவித்த கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. வஞ்சகர் கொடுத்த சோதனைகளை வென்று மீண்டது அது ஒரு புதிய சகாப்தம். 21 ஆண்டு கால பணியில் 21 முறை இடமாற்றங்கள், நேரம் காலம் பார்க்காமல் பனிஷ்மெண்ட் மாற்றங்கள் போல குழந்தைகளுடைய கல்வி பாதித்தது. உடன் உழைப்போரிடத்திலே கடும் வெறுப்பு, பிழைக்க தெரியாதவன், பைத்தியகாரன், யாருக்குமே பயனற்றவன், 10 பாசுக்கு தகுதி இல்லாதவன், எவ்வளவு பட்டப்பெயர்கள் பாருங்கள். எல்லா மனிதனுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய இயலும். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய பேராசையால் இறைவனால் கூட பூர்த்தி செய்ய முடியாது.
அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதில் ஆணை செல்லவே விரும்புவர். இதுதான் மனித குணம். ஆனால் சகாயம் IAS எதிர்நீச்சலில் இன்பம் காணவே ஆயிரம் துன்பங்களை தோளில் சுமந்து நின்றார். சகாயம் IAS செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருவாய் அலுவலராக பணிபுரிந்த நேரம். மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்த பதவி அது. ஒரு நாள் புகார்கள் விசாரிக்கின்ற மனுநீதி நாள். ஒரு சிறிய கிராமத்து சில இளைஞர்கள் ஒரு மனுவை தருகிறார்கள். ஐயா, எங்கள் கிராமம் கள்ளும் சாராயமும் காவிரி நதி போல 24 மணி நேரம் இடைநில்லா வியாபாரம், கரை உரண்டு ஓடும். இந்த விஷச்சாராயத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும். சாராயத்தில் ஏதேதோ ரசாயனம் கூட கலக்கிறார்கள். இதை குடிப்பவர்களுக்கு பல்வேறு வியாதிகள். இதனை குடிக்க அடிமையானவர்களும் பலரும் உண்டு. சுடுகாட்டில் சரண்டர் ஆனவர்களும் உண்டு. சம்பந்தப்பட்ட கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களால் தான் அது சாத்தியப்படும். நாங்கள் உங்களை மட்டுமே நம்புகிறோம் என்றார்கள். அவரிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற வாக்களித்து அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மேற்படி புகார்கள் செங்கல்பட்டு காவல் ஆணையருக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அனுப்பப்பட்டது. எதுவுமே நடக்கவில்லை. 2 வாரங்கள் கழித்து அதே இளைஞர்கள் மீண்டும் புகார் அளித்தார்கள். கடுமையான வார்த்தைகளால் போலீஸ் கமிஷனருக்கு மீண்டும் ஒரு அறிவுரையை எழுதி அனுப்பினோம். கிணற்றிலே விழுந்த கல் தான். சகாயம் IAS தீவிர விசாரணை மேற்கொண்ட பொழுது லஞ்சமும் ஊழலும் அந்த அதிகாரிகளுடைய வாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய கைகளும் கால்களும் பண மூட்டைகளுக்குள் பதுங்கி கொண்டிருந்த உண்மை அவருக்கு தெரிந்தது. சகாயம் அவர்களே நேர்மையான சில போலீசாரர்களோடு கிராமத்து இளைஞனுடைய துணையுடன் சாராயம் காய்ச்சுவர்கள் விற்பவர்களிடம் துரத்தி பிடித்தார். கைகளை கட்டி இழுத்து வர கிராம நிர்வாக அலுவலரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கப்பட்டது. கிராம நிர்வாக அலுவலர் ரொம்ப 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 தூய்மையானவர். குற்றவாளிகளுடைய கைகளை அவிழ்த்துவிட்டு ஓடிவிடுங்கள் என்று அறிவுறுத்தி அவர்களை தப்புவதற்கு வழிவகுத்து விட்டார். உயிரை பணைய வைத்து கள்ளச்சாராய பேர்வர்களை கையின் களவமாக பிடித்து நீதிமன்றத்திலே ஒப்படைக்க கூறினால் தப்பிக்க விட்டீர்களா என்று பதில் கூறுகிற அளவிற்கு கிராம நிர்வாக அலுவலர்கள் செய்துவிட முடியும் என்று சொன்னால் என்ன நெஞ்சுரம் அவர்களுக்கு. சகாயம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். அவர்கள் அனைவரையும் பணியிலே இருந்து இடைநீக்கம் செய்தார். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு சகாயம் தன் அலுவலகம் வருகிறார். அவருடைய மேஜின் மீது ஒரு FIR டெப்டி ஆணையர் கையொப்பமிட்டு வைக்கப்பட்டிருந்தது. இவரால் இடைநீக்கம் செய்யப்பட்ட அதிகாரிகள் மாமூல் பெறுவதில் கரை கண்ட காக்கி சட்டைகள் ஒரு கூட்டு சதியை செய்திருக்கிறார்கள். ஒரு சாராய ரவுடியை அடித்து விட்டதாக அவனிடமிருந்து ஒரு அதிகாரியிடமிருந்து கடிதம் பெற்றுக்கொண்டு FIR பதிவு செய்திருக்கிறார்கள். கள்ளச்சாராய கயவரனுடைய லஞ்ச பணம் எவ்வளவு அக்கிரமங்களை செய்யும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். சாராய பேர்வழிகளோடு மோதுவது ஒட்டுமொத்த ஊழல் நிர்வாகத்தோடு மோதுவது போல்தான். ஒற்றை மனிதனாக மோதுவதில் சகாயம் சளைக்கவில்லை. வேறு யாராவதாக பயந்தவர்களாக இருந்தால் நேர்மைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஓடிப்போயிருப்பார்கள். சகாயத்திற்கு நேர்மையின் மீது தீராத காதல், நேர்மைக்கும் சகாயத்தின் மீது எல்லையில்லாத மோகம். அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் போதே அவர்கள் மாதம் தருகிற மாமூல் தொகை எவ்வளவு, யார் யாருக்கெல்லாம் அவர்கள் தருகிறார்கள், எங்கெங்கெல்லாம் இது பங்கு போகிறது என்கின்ற முழு விவரங்களையும் அவளிடமிருந்து எழுதி வாங்கி கொண்டார். இவை எல்லாவற்றையும் அவளிடமிருந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக எழுதி வாங்கி கொண்ட சகாயம் இந்த முன்னெச்சரிக்கை யோசனை இல்லாமல் இருந்திருந்தால் FIR இன்றைக்கு சலங்கை கட்டி ஆடி இருக்கும். சாராய ரவுடிகள் தியாகிகளாக வலம் பெறுவார்கள். சகாயம் குற்றவாளியாக நீதித்துறையின் நிற்க வேண்டியிருந்திருக்கும். ஒரு IAS நிர்வாகியின் மீது FIR பதிவு செய்ய வேண்டுமெனில் காவல் துணை ஆணையருக்குள்ள அதிகாரம் உண்டா? இரவு முழுவதும் சகாயம் சட்ட புத்தகங்களை புரட்டினார். ஆணையருக்கான கடமைகள் உரிமைகள் பற்றி விளக்கங்களை விலாவாரியாக ஆராய்ந்தார். ஒரு IAS நிர்வாகியின் மீது குற்றம் கண்டால் அதனை தீர விசாரித்து தலைமைச் செயலனுடைய பார்வைக்கு அறிக்கை சமர்ப்பித்து அனுமதி பெற்றுத்தான் FIR பதிவு வேண்டும். இதுதான் சட்டம். இங்கேதான் சட்டத்தை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லையே. அந்த துணை ஆணையர் எந்த கவலையும் இல்லாமல் கை நீட்டி வாங்கிய காசுக்கு வேலை செய்கின்றவர் தானே. லஞ்ச பணம் கண்களை மூடியிருக்கிறது. எந்த அரசு சட்ட விதிகளையும் பின்பற்றாமலேயே சாராய ரவுடிகளின் பக்கம் தான் வாங்கிய காசுக்காக நன்றாகவே உழைத்திருக்கின்றார். கொடுத்த காசுக்கு கூடுதலாகவே கூவியிருக்கிறார் அந்த காவலர். மறுநாள் சகாயமே ஒரு அழைப்பாணையை தயார் செய்து காவல் துணை கண்காணிப்பாளர்
இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கிராம நிர்வாக அலுவலர் அனைவருக்கும் அனுப்பி வைத்தார். கள்ளச்சாராய ரவடிகளிடம் லஞ்சம் பெற்றது, கள்ளச்சாராயத்தை உற்பத்தி செய்தது, விநியோகித்தது என்கின்ற சட்டவிரோத செயல்களுக்கு துணை போனது குறித்து விசாரணை. தேதி நேரம் எல்லாம் குறிப்பிட்டு அந்த அழைப்பானை அனுப்பப்பட்டது. அனைவருக்கும் அழைப்பானை கிடைத்த உடனே நடந்ததுதான் ஆச்சரியமான சம்பவம். அடுத்த நாள் காலை சரியாக 5 மணிக்கு சகாயம் வீட்டு முன்பு போலீஸ் கமிஷனர்லேருந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், பிஓ வரை சகிதம் அத்தனை பேரும் வீட்டு வாசலில் கும்பிட்ட கரங்களோடு நின்று கொண்டிருந்தார்கள். திரு சகாயம் ஆச்சரியத்தோடு அதிகம் பேசவில்லை. எதற்கு இவ்வளவு அவசரம்? நீங்கள் சென்று வீட்டுக்கு போய் திரும்பவும் அலுவலகத்திற்கு 10 மணிக்கு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். அதே கும்பிட்ட கரங்களோடு அத்தனை பேரும் சரியாக காலை 10 மணிக்கு திரு சகாயம் அலுவலகத்திலே வந்து சரணடைந்தார்கள். வருவாய்த்துறையெல்லாம் தெய்வம் மாதிரி, நாங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டோம், மன்னிக்க வேண்டுகிறோம் ஐயா என்று கெஞ்சினார்கள். ஆஹா, வருவாய்த்துறை தெய்வம் என்று நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? அந்த தெய்வத்தின் மீதே எஃப்ஐஆர் போடுகின்ற அளவிற்கு நீங்களெல்லாம் தெய்வத்தின் தெய்வமாகவே மாறிவிட்டீர்கள் அல்லவா என்று சகாயம் கிண்டலாக ஒரு வார்த்தையை சொன்னார். நோட்டீஸுக்கு விளக்கம் கோரப்பட்டது, உரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. சாராய சாம்ராஜ்யத்துடைய பலம் என்ன? அவர்கள் அள்ளி வீசுகிற சில்லறை காசுகளுக்கு ஆலவட்டம் போடுகிற அதிகாரிகள், லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு கொஞ்சமும் இரக்கமின்றி எளியோரை சுரண்டி கொழுக்கின்ற மனசாட்சியற்ற அதிகார வர்க்கம், இதனை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எரிந்திட இமாலய துணிச்சலும் வானளவு நேர்மையும் இருக்க வேண்டும். கூடவே சட்ட அறிவு மிக அவசியமாக இருந்தால் மட்டும்தான் இவர்களையும் சமாளிக்க முடியும். ஒரு எஃப்ஐஆர் குற்றத்திற்காக விசாரணை கூண்டு ஏற வேண்டிய நிலைமைக்கு ஒரு IAS அதிகாரியே ஆர்ப்பட்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், சாராய சாம்ராஜ்யம் கொடுக்கிற லஞ்சப்பணம் இவற்றினுடைய பலம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்கின்ற பொன்மொழியை நேர்மையான அரசு அதிகாரிகள் மனத்தில் பதிய விட்டவர். லஞ்சம் ஊழல் செருப்பு வெளியே விடவும் என்னும் சின்னியம்பாளையம் ஊராட்சியினுடைய வார்த்தைகள் லட்சணையாக லோகோவாக மாறிப்போனது 20 ஆண்டு கால வரலாறு. ஊராட்சி தலைவர் இல்லை, ஊராட்சியுடைய ஊழியனாக மக்களுக்கு செய்ய வேண்டிய சட்டப்படியான சமூக நலன்களை செய்திட கைக்கூலி லஞ்சம் பெறுவது மனசாட்சியை விற்று செய்கின்ற மிகப்பெரிய இழி தொழில். இப்படி பொருள் சேர்ப்பவனாக கருதப்படுபவன் இந்த நாட்டின் சாக்கடையில் விளைகின்ற புழுக்களாகவே பார்க்கப்படுவான். இதை காணும் போதெல்லாம் அதிகாரிகளுக்கு பிபி ஏறும், கண்கள் சிவக்கும், கோபம் கொந்தளிக்கும். இந்த அறிவிப்பு பலைகளை அப்புறப்படுத்த எத்தனை புகார்கள், அதன் மீது எத்தனை விசாரணைகள். வாரத்திற்கு ஒரு புகார் விசாரணை என்கின்ற முள் பாதைகளை கடந்து வரும்பொழுதெல்லாம் இந்த சாக்கடை சமூகத்தை சுத்தப்படுத்துகின்ற பணியாகவே கருதினோம். பொய் புகார்களை சுமந்து கொண்டு விசாரணைக்கு என்று அதிகாரிகள் வருகிற பொழுது ஒவ்வொரு முறையும் என்னுடைய இதயம் மேலும் வலுப்பெறும். நமது பாதை மிகச் சரியானது என்ற நம்பிக்கை கெட்டிப்படும். எனது நேர்மையின் மீது உள்ள பற்றுதல் மேலும் மேலும் கூடிக்கொண்டே போகும். அன்பார்ந்த சின்னிபாளையம் பொதுமக்களை, எங்கெல்லாம் நேர்மையினுடைய குரல் ஒலிக்கின்றதோ அங்கே உங்களுடைய இரு கரங்கள் துணை நிற்கட்டும். நல்லவர்கள் நாணயமானவர்கள் என எண்ணுகின்ற பட்சத்தில் உங்கள் கால்கள் அவர்களோடு இணைந்தே பயணம் செல்லட்டும். ஊராட்சி தலைவர் பதவியிலே ஒரு பெண் நிர்வாகம் நெருப்பற்றில் நீந்துவதாக வெற்றி பெற முடிந்தது என்றால் உங்களுடைய ஆதரவும் பேர் அன்புமே காரணம் என்பதை தெளிவாக இந்த ஊரே நன்கு அறிந்துள்ளது. அதற்காக நன்றி கடன் பதவியிலே இருந்தபோதும் சரி இல்லாத போதும் சரி உங்களுக்காக சேவை செய்வதே எங்களுடைய உயிர் மூச்சு என்பதை உறுதியாக வலியுறுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.